Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியிலே திருவொற்றியூர் நெடுஞ்சாலை அந்த பகுதியிலே மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 2 பேர் உள்ளே இறங்கி இருக்கிறார்கள். அதிலே அவர்கள் ஓட்டை போடுகிற போது மின்சாரம் தாக்கி மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் கடந்த ஆண்டே முடிந்துவிடும் என்று அதாவது தலைமைச் செயலாளரிலிருந்து அரசு துறை செயலாளர்கள், மாநகராட்சி மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் பல்வேறு பேட்டிகளை கொடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை சென்னையினுடைய சாலைகள், பிரதான சாலைகள் துண்டாடப்பட்டு பள்ளமும் படுகுழிகளுமாக மரண குழிகளாகத்தான் காட்சியளிக்கிறது. சில பகுதிகளில் முக்கிய சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட அந்த பணிகள் எப்போது முற்றிலுமாக நிறைவேறும் என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த நிலையில் திருவொற்றியூர் டோல்கேட் அந்த திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதியிலே மழைநீர் வடிகால் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த முனுசாமி மற்றும் மணிகண்டன் 2 பேரும் ட்ரில்லிங் செய்யக்கூடிய அந்த இயந்திரத்தை வைத்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் வேலை பார்த்ததாக கூறப்படுகிறது. அந்த மின்சார ஒயர் செல்லக்கூடிய அந்த பகுதியிலே ட்ரில்லிங் மிஷினை வைத்து இவர்கள் ட்ரில்லிங் செய்கிற போது திடீரென அந்த மின்சார ஒயரானது வெடித்திருக்கிறது. அதனால் அங்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காயமடைந்தவர்கள் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர் கரும்பு ஜூஸ் வியாபாரி குமார் என்பவரிடம் இருவரையும் வெளியே எடுத்து காப்பாற்றினார்கள். பலத்த காயத்துடன் அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் அதாவது 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு அவர்கள் சிகிச்சைக்காக அடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதுபோன்ற மழைநீர் வடிகால் பணியிலே அந்த ஊழியர்கள் பயன்படுத்துகிற போது அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், குறிப்பாக காப்பர் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள், கையுறைகள் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்ட பிறகே அவர்கள் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு தொழிலாளருடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைக்கு திருவொற்றியூர் பகுதியிலே 2 பேர் ஆபத்தான நிலையில் தற்போது மின்சாரம் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.